சௌந்தர்யா மேடம், சௌந்தர்யா மேடம், ஒரு விஷயம் சொல்கிறேன் மேடம். இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மை தெரியும் மேடம். சௌந்தர்யா பொறுத்தளவுக்கு ராணுவ பண்ணுறது பூராமே நடிப்பு. சௌந்தர்யாவுக்கு மட்டும் இல்லை, சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ராணுவ பண்ணுறது பூராமே நடிப்பு. என்ன உண்மை அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம பேச தேவையில்லை அப்படின்றது என் கருத்து. சௌந்தர்யா உறுதியாக நம்புறாங்க ராணுவ நடிக்கிறா அப்படின்னு. அடிபடும் போதும் சௌந்தர்யா சொன்னாங்க அவன் நடிக்கிறான் அப்படின்னு. உள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெஃப்ரி போய் பேசிட்டு வரான். கை தூக்க முடியுதா? ராணுவ ரொம்ப பொறுமையாக, எந்த கோபம் இல்லாமல், எந்த இது இல்லாமல், ரொம்ப டீசெண்டாக, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெஃப்ரி, கையை மட்டும் தூக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யாட்ட ஜெஃப்ரி வந்து திருப்பி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. திருப்பி 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 சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, அவன் நடிக்கிறான். ஒருவேளை இப்படி பண்றானோ, ஒருவேளை இவன் வந்து இது பண்ணும் போது எல்லாரும் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றக்கா அவனே அப்படி பண்றானோ, ஒருவேளை இவன் வந்து எப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்றக்கா ஒருவேளை அப்படி பண்றானோ. இப்ப ஜாக்லின் வராங்க. ஜாக்லின்ட்ட கேட்குறாங்க, நீ அவனை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே இருக்கான்னு தோணுதா, இல்லை வேற ஏதாவது ரியாக்ஷன் தோணுதா? இல்லை எனக்கு அவன் வந்து உண்மையிலேயே ஐஸ் பேக் வைக்க சொல்லி வெளியே அமைச்சிருக்காங்க. திருப்பி ஐஸ் பேக் வச்சு 1 hour பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பெயின் கில்லர் போட்டு அதை வச்சுட்டு இருக்கும்போது வந்து உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு உண்மையிலேயே மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கான்னு ஜாக்லின் சொல்றாங்க. அதுலேயும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க சௌந்தர்யா. அப்ப பாரு, அவன் இது வரைக்கும் வந்து பாரு நம்ம நடிச்சுட்டே தான் இருந்திருக்கான், எல்லா இடத்துலையும் நடிச்சுட்டே தான் இருந்திருக்கான். எப்படி நம்புறது, எப்படி இது பண்றது? அவன் வந்து இதுக்கு இப்படி பண்ணிட்டானே என்ன பண்றது, அப்படி பண்ணிட்டானே என்ன பண்றது? ஜெஃப்ரியும் உடனே கூட சேர்ந்துக்கிறான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஜாக்லின் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒருவேளை உண்மையிலே அவனுக்கு அடிபட்டிருந்தால் வெளியிருந்து பாக்குறவங்க அது எப்படி தெரியும்? அவங்க வந்து என்ன நினைப்பாங்க? நம்ம சொல்ற விஷயங்கள் வெளியிருந்து பாக்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரொம்ப கான்சியஸா அவங்க மனசுக்குள்ள இவன் நடிக்கிறான் அப்படின்ற தாட் இருந்தாலும் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்லைன்னா வந்து இல்ல அவன் நடிக்கிற மாதிரி தெரியலப்பா, ஏன் அப்படி பேசுறீங்க, அவன் நடிக்கிற மாதிரியே தெரியுது, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பேசிருக்கலாம். இல்ல வெளியிருந்து பாக்குறதுக்கு நம்ம இப்படி பேசணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தப்பா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்படி இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல. எல்லாமே ஒரே குட்டையில் ஓடுற மட்டையை தான். சௌந்தர்யா, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி இதே வார்த்தைய இந்த உலகம் உங்களை பார்த்து கேட்கும். இந்த வீட்டுக்குள்ள நீங்க எல்லாமே ஃபன்னுக்காக பண்ணியிருக்கீங்க, கேமரா கான்சியஸ்க்காக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பண்ணியிருக்கீங்க, இதுக்கு பண்ணியிருக்கீங்க, உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு இந்த வீடும் இந்த உலகமும் உங்களை பார்த்து கேட்கும். இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. நீங்களும் ஜாக்லின் கட்டி பிடிச்சு அழுதீங்களே, அது உண்மை நாங்கள் எப்படி நம்புறது? ஏன்னா நீங்க எல்லாம் பண்ற ஆள் தானே, கேமரா கான்சியஸ்க்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ற ஆள் தானே, உண்மை நாங்கள் எப்படி நம்புறது? அது மாதிரி தான் எதுவும் உங்களுக்கு குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த கேமராக்காக எது வேணாலும் பண்ணலான்னு மைண்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு யார் என்ன பண்ணாலும் அப்படி தோணுது. ஒருவேளை ராணுவ அப்படி பண்ணியிருக்காருனே வச்சுக்கோமே, உங்களுக்கு போட்டிக்கு ஆள் வந்துட்டாருன்னு தோணுது உங்களுக்கு. அதனாலதான் இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி மக்களே, கோடி கும்பிடு சாமி, ஆளை விட்டு சாமி. இந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு பர்சனை நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. பார்க்கறது தான், ஆனா மனசு பூரா விஷம். 1% கூட இப்படி யோசிக்கிற ஆள் தான். ஒரு ஆள் விழுந்தது எப்படி, ஒரு ஆள் கை எப்படி, இங்கிட்டு விழுந்தா அவன் நடிக்கிறான்னு தோணுது, அதுல இருந்து தெரியுது, இதுல இருந்து தெரியுதுன்னு சொல்ற ஆள் தான் எனக்கு விளையாட்டு புரியலன்னு சொல்றாங்க. எனக்கு 7 ரவுண்டுக்கு அப்புறம் தான் விளையாட்டு புரியுதுன்னு சொல்றாங்க. கேட்கிறவ கேன பையனா கேப்பையில நெய் வடியுமா.